ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசீர்வாதம் நமக்கு எப்போது வரும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு, சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது திரளான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை உயர்த்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் காட்டுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டார். அந்த தேசத்தை குறித்தான அறிவு இல்லாத இருந்த போதும், அது முன்பாக அதை தெரியாத ஒரு தேசத்துல இந்த வார்த்தையை நம்பி ஆபிரகாம் புறப்பட்டு போனார். எனவே ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆபிரகாமை கர்த்தர் மாற்றினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் நினைக்கிறீங்க, ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், இந்த தேசத்துல உயர்ந்தவனாய் இருக்க வேண்டும். நான் உம்மை பற்றி இருக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்தில் கடந்து செல்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்க கேட்கிறீங்க. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் இந்த காலை வேளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க கடைபிடிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு இது கசப்பான அனுபவமா இருக்கும். ஐயோ, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை என்னத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி எதையுமே யோசிக்காதீங்க. அது சொல்லிட்டாங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். பாருங்க, இந்த எரிகோவை நீங்கள் இது உடன்படிக்கை பெட்டி கொண்டு சுற்றி வாருங்கன்னு சொன்ன உடனே, இவ்வளவு பெரிய ஒரு மதில நாம் சுற்றி வந்தா எப்படி அது தகர்க்கப்படும் என்று சொல்லி யோசிக்கவே இல்லை. இந்த யோர்தான் நதியை கடக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு நடந்து போங்க என்று சொல்லும் பொழுது கால் வைத்த போது பிரிந்தது. யோசிக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னார், இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிறவர்கள் நடந்து கொண்டு போங்க, யோர்தான் பிரியும் என்று சொன்ன போது பாருங்க, அவைகள் யோசிக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரியை, நம்முடைய மனுஷ அறிவுக்கு அது புலப்படாது. மனுஷ அறிவில் நீங்க சிந்திச்சீங்கன்னா அது கடினமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் சுய புத்தி. பாத்தீங்களா, வேதம் சொல்கிறது, சுய புத்தியில் சாராமல் கர்த்தர் நம்பிக்கை இருங்க. நம்முடைய அறிவு, நம்முடைய திறன்ல நம்ம யோசிக்கிறோம், இது எப்படி சாத்தியமாகும்? வேதம் சொல்கிறது, தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால கூடும். எத்தனையோ அற்புதங்களே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார், என் வாழ்க்கையில செய்திருக்க. எப்போது தெரியுமா? நான் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது. ஆபிரகாம் எதை குறித்தும் கவலைப்படல. அவன் புறப்பட்டு போனான். தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது இருந்த போது கூட ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆசீர்வாதமாய் இருந்தார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறத அப்படியே கீழ்ப்படிந்து பாருங்க. இந்த பூமியில மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு இடத்துல இருப்பீங்க. கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அதிகம் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறேன்ப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தது மூலமாக திரளான ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வாதம் இருந்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே நாங்களும் இந்த காலை வேளையில வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படியாக நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.